இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சராசரி மாதாந்திர சம்பளம் அதிகமாக தராங்கன்னு தெரியுமா? இந்தியாவோட ஐடி ஹப்னு சொல்லக்கூடிய பெங்களூர் இருக்கிற கர்நாடகாவா, இல்லை இந்தியாவின் நிதி தலைநகர்னு சொல்லக்கூடிய மும்பையில் இருக்கிற மகாராஷ்டிராவா? இது ரெண்டுமே கிடையாது. இதை விட ஒரு குட்டி மாநிலத்தில் தான் அதிக மாதாந்திர சம்பளம் தரதா சொல்லப்படுது. அந்த மாநிலம் என்ன மாநிலம், அதில் எந்த அளவுக்கு அதிகமாக மாதாந்திர சம்பளம் தராங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊர் தமிழ்நாட்டில் ஒரு தனிநபரோட மாதாந்திர சம்பளம் 24,000லேருந்து 32,000 வரைக்கும் இருக்குது. அதுவே கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் ஒரு தனிநபரோட மாதாந்திர சராசரி சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 34,000லேருந்து 35,000 வரைக்கும் தரதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நம்ம நாட்டோட தலைநகர்னு சொல்லக்கூடிய டெல்லியில் ஒரு தனி நபரோட ஆவரேஜ் சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 45,000 வரைக்கும் தரதா சொல்லப்படுது. இதை எல்லாத்தையும் விட ஒரு மாநிலம் டாப்பில் இருக்குது. அது எந்த மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா கோவா தான். இருக்கிற மாநிலங்களிலே இந்த மாநிலம் தான் சின்ன மாநிலம். டெல்லிக்கு அப்புறம் இந்த மாநிலத்தில் தான் ஒரு தனிநபரோட மாதாந்திர சம்பளம் அதிகமாக தரதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 38,000 ரூபாய்க்கு மேலே தரதா சொல்லப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இந்த மாநிலத்தோட சுற்றுலாத்துறையும் அதுக்கப்புறம் ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ நீங்கள் வாங்குற சம்பளம் உங்கள் மாநிலத்தோட ஆவரேஜ் சம்பளத்தை விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.